என்னுடைய அனைத்து தமிழ் பேசி நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்படிக்கு உங்கள் நண்பன். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் திங்கிங் சேனலில் ஒரு பெரிய ப்ளூடூத் போர்ட்டபிள் சூட்கேஸ் ஸ்பீக்கரை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்பீக்கர் மட்டும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா உங்கள் வீடே சினிமா தேட்டர் தாங்க. நீங்களும் ஒரு சிங்கர் தாங்க. அது என்னடா நம்மளை என்ன சிங்கர் சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த ஸ்பீக்கரை நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அது எப்படின்னு. வாங்க அந்த அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோவை பார்க்க போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த போர்ட்டபிள் சூட்கேஸ் ஸ்பீக்கரை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப ஸ்மால் ஸ்பெசிஃபிகேஷன் தான். இதோட பேட்ரி பவர் பார்த்திங்கன்னா 3000 mAh. இதில் நம்ம 32 GB மெமரி கார்டு இதில் நம்ம போடலாம். ஃபுல் வால்யூமில் இந்த ஸ்பீக்கரை நீங்கள் மினிமம் 2 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் ப்ளே பண்ணலாம். இதோட வெயிட் எல்லாமே அந்த மேலே போட்டிருக்கு. இதோட மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா 2019 போட்டிருக்கு. டிசம்பர் தான், இயர் ரெண்டு தான். இதோட ப்ரைஸ் 4000 போட்டிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வேணும்னா நாம் கஸ்டமருக்கு ரொம்ப கம்மியாக தாங்க ப்ரைஸ் கொடுப்போம். இதோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வீடியோ கடைசியில் பாருங்கள். இதோட ப்ரைஸ் போட்டிருப்பேன். இது ப்ளூடூத் சப்போர்ட், யூஎஸ்பி சப்போர்ட், மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட், எஃப்எம் சப்போர்ட், ஒயர்லெஸ் மைக்கு சப்போர்ட்டுங்க. இந்த ஸ்பீக்கரை வச்சு நீங்கள் ஒரு ஆடிட்டோரியத்தில் ஒயர்லெஸ் மைக்கை யூஸ் பண்ணி அந்த ஆடிட்டோரியத்தை நீங்கள் அதிர விடலாங்க. அந்த அளவுக்கு ஸ்பீக்கர் பவராக இருக்கும். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் மைக் இருக்கும். அதோடு சேர்ந்து மேலே யூசர் மேனுவல், ஆக்ஸ் கேபிள், சார்ஜ் அடாப்டர் எல்லாமே ஒரு செட்டாக வந்துருங்க. பார்த்தீங்கன்னா இது யூசர் மேனுவல். இதில் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருக்கும். இதோட ஒரு ரிமோட் வந்துடும். அது மூலியமாகவும் நீங்கள் இந்த ஸ்பீக்கரை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் ஃபுல்லாக எங்கெங்கே இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வாரண்டி கார்டு. அதனால் நீங்கள் இந்த ஸ்பீக்கரை நினச்சி இதோட குவாலிட்டியை நினச்சி நீங்கள் கவலைப்படவே அவசியம் தேவையே இல்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. சர்வீஸ் சென்டர் இருக்குது. 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இது ஒயர்லெஸ் மைக். இப்போ இந்த ஸ்பீக்கரை பார்த்தாலே தெரியும், மேலே ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்குது. அதை பிடிச்சி தூக்குறாங்க. அந்த ஹேண்டிலுக்கு மேலே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் இந்த ஹேண்டில் நல்ல நீளமாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மோடு இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ப்ளூடூத் மோட், யூஎஸ்பி மோடு, ஆக்ஸ் மோடு, மெமரி கார்டு சப்போர்ட் மோடு எல்லாமே இருக்குங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணோடனே அந்த ஸ்பீக்கர் ஊஃபரில் பார்த்தீங்கன்னா கலர் மாறி மாறி வரும். அது பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அது மேலே வால்யூம் அட்ஜஸ்ட் பட்டன், யூஎஸ்பி ஆப்ஷன், எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குங்க. இப்போ நம்ம ப்ளூடூத் மூலயமா கனெக்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அந்த கலர் அடிக்கடி ரேண்டமாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். வேணுனாலும் நம்ம ஃபிக்ஸடாகவும் ஒரு கலர் வைக்கலாம். இப்போ இந்த ஹேண்டில் சிஸ்டம் சொன்னேன் இல்லைங்க, சூட்கேஸ் ஷேப்பில் இருக்கும் இந்த ஹேண்டில் மெத்தட். சும்மா ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போது ரொம்ப லென்த்தாக வந்துடும். அதுவும் இல்லாமல் ஒரு ஹேண்ட் கிரிப்புக்கு வேறு கொடுத்துருக்காங்க மேலே பிடிக்கிற மாதிரி. இந்த சூட்கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா 2 ரோலர் இருக்கும். அதுக்கப்புறம் இது ஸ்டெடியாக நிற்கிறதுக்காண்டி ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்டெடியாகவும் நிற்கும். வேணும்னா நம்ம சூட்கேஸ் மாதிரி இதை ரோல் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம பென்ட்ரைவ் போட்டு இதோட ஸ்பீக்கர் சவுண்டு எப்படி இருக்குது நம்ம டெஸ்ட் பண்ணி
பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகின்றேன். மேலும் இது போன்ற அன்பாக்சிங், ஆன்லைன் ஜாப்ஸ், ஆன்லைன் ட்ரிக்ஸ் அண்ட் டெக் கேஜெட்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல் ஆப்ஸ் இது சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம்.